விநாயகருக்கு யானை தலை எவ்வாறு வந்தது தெரியுமா? ஒரு நாள் பார்வதி தேவியார் தன் உடலில் இருந்து எடுத்த மஞ்சள் கலவையால் ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினார். அவளே அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்து, நான் குளிக்கப் போகிறேன், யாரையும் உள்ளே விடாதே என்று சொல்லி கதவுக்கு பாதுகாப்பாக நிறுத்தினார். அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். அவர் உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் அந்த சிறுவன் விநாயகர் அவரை தடுத்து நிறுத்தினார். இதனால் கோபமடைந்த சிவன், என்னை யாரு தடுக்கிறது என்று கேட்டு கோபத்தில் தனது திரிசூலத்தால் அந்த சிறுவனின் தலையை வெட்டிவிட்டார். இதைக் கண்ட பார்வதி மிகவும் வருந்தினார். அவன் என் மகன் என்று அழுதார். உலகமே அழிந்துவிடும் அளவிற்கு கோபம் கொண்டார். அதனால் சிவன் உடனே தனது கணங்கள் வடக்கு திசையில் கிடைக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வா என்று கட்டளை அளித்தார். அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். அதை அந்த சிறுவனின் உடலில் பொருத்தி உயிர் கொடுத்தார். அதன்பின் சிவபெருமான் ஆசீர்வதித்து, நீயே முதலில் பூஜிக்கப்படும் கடவுள், எல்லா தடைகளையும் நீக்கும் வல்லமை உனக்கு உண்டு என்று அருளினார். முடிவு, அந்த சிறுவனே இன்று நாம் வழிபடும் விநாயகர் கணேஷா. அதனால்தான் அவருக்கு யானை தலை உள்ளது. இந்த கதை பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.